இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.2ல் 6th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் தி LCM அண்ட் HCF ஆஃப் 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. ஸோ வெரி சிம்பிள் கொஷின் தான். எல்சிஎம்மும் ஹச்சிஎஃப்பும் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 408 and 170. இந்த 2 நம்பருக்கும் நம்ம ஹச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே சம முடிஞ்சுது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? இதுக்கு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 408க்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். அதேமாதிரி 170க்கும் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பண்ணி எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். இது ஒரு ஈவன் நம்பர், ஸோ 2ஆல் போகும். 2 2s are 4, 0, 4 2s are 8. Again 2, 1 2 is 2, 0, 2 2s are 4. Again 2, 5 2s are 10, 1 2 is 2. இது இப்போ 3ஆல் வேணால் போகுதான்னு பார்க்கலாம். 3, 1 3 is 3, balance 2, ஸோ 21, 7 3s are 21. ஸோ 17ங்கிறது வந்து நம்மளுக்கு எந்த நம்பரால் டிவைட் ஆகாது, அதே நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ 1 இது பார்த்தாச்சா? அதே மாதிரி இப்போ இந்த 170க்கு பாருங்கள். இது ஒரு ஈவன் நம்பர், ஸோ 2ஆல் போகும். 8 2s are 16, 5 2s are 10. ஸோ இது 5ஆல் தான் போகும். 1 5 is 5, 7 5s are 35. ஸோ 71. அவ்வளோதான். இப்போ இந்த 2 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் ஹச்சிஎஃப் எப்படி எடுக்க போகிறோன்னு பார்ப்போம். இது எல்சிஎம் எப்படி எடுக்கணும், ஹச்சிஎஃப் எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்னென்னா, இந்த 408 அப்படிங்கிறத எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 2 × 2 × 2, அப்போ 2 cube, 2 power 3. அடுத்தது 3 இருக்குது, அடுத்து 17 இருக்குது. அதே மாதிரி 170 எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 2 × 5 × 17. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹச்சிஎஃப் எழுதுவோம். ஹச்சிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இதில் இருக்கக்கூடிய காமனாக இருக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ ஹையர் பவரில், அதாவது எது வந்து ஹையஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால இருக்கிறதுலே சின்ன நம்பர் காமனாக இருக்க நம்பரை மட்டும்தான் எடுத்து எழுதுகிறோம். காமனாக இருக்கிறது இதில் இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ 2 க்யூப் எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே 2 க்யூப் இங்கே 2 பக்கமே 2 க்யூப் இருந்தால் மட்டும்தான் நம்ம 2 க்யூப் எழுத முடியும். பட் 2ங்கிறது இங்கேயும் இருக்குது, அதனால் நான் எழுதியிருக்கிறேன். இன்ட்டு 3 இருக்கா 2 பக்கமும்? இல்லை. 5 இருக்குதா? இல்லை. 17 2 பக்கமும் இருக்கா? ஸோ 17. அவ்வளோதான். ஸோ காமனாக எடுத்து எழுதணும். 2லேயே இருக்கிறது தான் காமனாக எடுத்து, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு கேட்டதுனால காமனாக இருக்கிறதுல பவர் கம்மியாக இருக்கிறது எழுதணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 17 × 2 34. இதுதான் என்னோடய ஹச்சிஎஃப் வேல்யூ. இதே மாதிரி எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் பவர் அதிகமாக இருக்கிறத எழுதுகிறோம். ஓகேவா? எல்சிஎம்னா 2 க்யூப். மறுபடியும் அந்த 2 எழுத வேண்டாம், ஏன்னா அந்த 2 அதிலே அடங்கிடுது. 3 எழுதணும், 5 எழுதணும். அதே மாதிரி 2லேயுமே பவர் 1 இருக்கிறதுனால 170. ஓகே. ஸோ 8 × 3 × 5 × 17 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? 40 × 3 17. ஸோ 2040. இதான் அதோட எல்சிஎம் வேல்யூ. ஸோ ஹச்சிஎஃப்பும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சாச்சு. ஹச்சிஎஃப் வேல்யூ எவ்வளோ கிடச்சிது? 34. அண்ட் எல்சிஎம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 2040. ஸோ இந்த கொஷின் முடிஞ்சுது. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.